டைக்கோ செல்ல நீங்கள் உங்கள் ப்ளவுஸ் ரெடி பண்ணி வாங்கணும் அப்படின்னா என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ்லாம் தேவைப்படுது அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஷோல்டர் எப்போவுமே எப்படின்னா நம்மளோட கை ஸ்டார்ட் ஆகுதுல அதுக்கு முன்னாடியே எடுக்கணும். இது வரைக்கும் எடுத்துடக்கூடாது, இங்கே முன்னாடியே எடுத்துடணும். நம்மளோட இந்த இந்த போன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இங்கே வரைக்கும் தான் நம்ம எடுக்கணும். இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வந்து கரெக்டாக 15.5 இருக்குது. கரெக்டாக இந்த ஷோல்டர் இது கொஞ்சம் பெருசாகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஷோல்டர் ஃபால் ஆகும். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக இந்த ஷோல்டர் மட்டும் கரெக்டாக நீங்கள் எடுத்து அனுப்பணும். 15.5. அப்புறம் பஸ்ட்லேயே சேம் வந்து நம்ம வந்து பஸ்ட்டோட ஃபுல்லஸ்ட் பார்ட் தான் எடுக்கணும். நம்ம பஸ்ட்லேயே எந்த கர்வில் வந்து பெரிய சைஸாக இருக்கோ அங்கே தான் எடுக்கணும். பஸ்ட் எடுக்கும் போது பின்னாடியும் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், ஃப்ரண்ட்லேயும் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். 37 வருது எனக்கு. உங்களுக்கு என்ன சைஸ் சொல்றோ அதை நீங்கள் சொல்லுங்கள். இந்த பஸ்ட்டோட ஃபுல்லஸ்ட் பார்ட்லேருந்து உள்ள வரைக்கும் போகணும். நம்மளோட உள்ள பஸ்ட் எங்கே முடியுதோ அங்கே வரைக்கும் நம்ம உள்ளே போகணும். அப்படின்னா இது வந்து 11.5 வரும். இதில் அதுக்கப்புறம் இதோட ஃபுல் லென்த் இதுலேருந்து அப்படியே ஃபுல் லென்த் எடுத்தோம் அப்படின்னா எனக்கு வந்து 13 இன்ச்சஸ்க்கு வந்து இந்த ப்ளவுஸ் தேவை. ஸோ நான் 13 எடுக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ இன்ச்சஸ்க்கு உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து வெயிஸ்ட் வந்து உங்களுக்கு எந்த இடத்துல நீங்கள் லென்த் எடுத்தீங்களோ அதே இடத்துல தான் எடுக்கணும். நீங்கள் ப்ளவுஸ் எந்த அளவு டைட்டாக போடுவீங்களோ அதே மாதிரி டைட்டாக வச்சு எடுத்துக்கணும். எனக்கு இது வந்து 13.75 இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ இருக்கோ அது. ஸ்லீவ் சேம் நம்ம ஷோல்டர் எங்கேருந்து எது வரைக்கும் எடுத்தோமோ அதுலேருந்து தான் ஸ்லீவ் எடுக்கணும். இங்கேருந்து உங்களுக்கு ஸ்லீவ் எவ்வளோ வருதோ எவ்வளோ தேவைப்படுதோ அந்த லென்த் நீங்கள் சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்லீவ் சர்க்கம்ஃபரன்ஸ் நீங்கள் இப்போ 6.5 எடுக்கிறீங்க அப்படின்னா அதே இடத்துலையே உங்கள் ஸ்லீவ் ரவுண்டு நீங்கள் எடுத்துக்கணும். ஸ்லீவ் ரவுண்ட் நீங்கள் எப்படி எடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல வச்சு உள்ளே வந்து ஒரு விரல் போகிற மாதிரி ஒரு கேப் வச்சுட்டு தான் நீங்கள் சொல்லணும். உள்ளே ஒரு விரல் விட்டுட்டு எனக்கு வந்து 10 இருக்குது அதே மாதிரி தான் நீங்களும் பார்த்து சொல்லணும். அப்புறம் வந்து 3/4 ஸ்லீவ் எடுக்க போகிறீங்க அப்படின்னா நீ சர்க்கம்ஃபரன்ஸ்னு ஒன்று தேவைப்படும். அதுக்கு வந்து நீங்கள் உங்களோட இந்த இடத்துல நீங்கள் டேப் வச்சுட்டு நீங்கள் கையை மடிச்சுட்டு இப்படி இறக்கணும். இந்த இந்த எலும்புலேருந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எனக்கு 11 வருது. இந்த மாதிரி நீங்கள் வந்து மெஷர் பண்ணணும். அப்புறம் பிரிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபுல் ஹேண்ட் இருக்கிறப்போ நம்ம வந்து இந்த பிரிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் பார்ப்போம். இது எப்படி பார்க்குறதுன்னா நம்ம கையை வந்து எவ்வளோ ஒல்லியாக்க முடியுமோ அவ்வளோ வச்சுட்டு எனக்கு வந்து 8 வருது. இந்த எலும்பு ஃபுல்லாக நீங்கள் ஒல்லியாக்கிட்டு இங்கே எடுத்தீங்க அப்படின்னா எனக்கு 8 வருது. நீங்கள் உங்கள் ப்ளவுஸ் மேக்ஸி ஆர் குர்த்தி அதுக்கு லென்த் எடுக்கும்போது இங்கேருந்து நம்ம வந்து எடுப்போம். இங்கேருந்து இங்கே வரைக்கும் இப்படி எடுக்கணுமோ அப்படி எடுக்கிறப்போ உங்களோட லென்த் உங்களோட டேப் வந்து எங்கே இருக்கணும்னா இந்த எட்ஜ் வந்து இந்த லைனில் இருக்கணும். இந்த லைனில் இருக்கணும். கரெக்டாக நம்ம மிடில் இருக்கணும். கரெக்டாக நம்ம டேப் வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணி தான் நீங்கள் எடுக்கணும். இப்படி தான் நீங்கள் உங்களோட ஹைட் ஆஃப் த ப்ளவுஸு உங்கள் குர்த்தி ஆர் மேக்ஸி எல்லாத்துக்குமே நீங்கள் இதில் தான் ஹைட் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்படியே சேம் அதே தான் நெக்கும் நீங்கள் வந்து இந்த ஷோல்டர் லைன்லேருந்து தான் எடுக்கணும். இங்கேருந்து நீங்கள் அப்படியே மெஷர் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ இப்போ 5 or 4 or 3 ஒரு டீப் நெக் போகிறீங்கன்னா 7, 6 அந்த மாதிரி நீங்கள் சொல்லிக்கலாம். உங்கள் டேப் வந்து இப்படி க்ராஸாக போகக்கூடாது, இப்படி ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வச்சு தான் நீங்கள் சொல்லணும். சேம் பேக் நெக்கும் உங்களோட ஷோல்டருடைய மிட் பாயிண்டில் தான் இருக்கணும். கரெக்டாக நீங்கள் இந்த இதை வந்து இங்கே கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி நீங்கள் கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வச்சு தான் நீங்கள் சொல்லணும். அண்ட் நீங்கள் மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கும்போது எந்த விதமான லூஸிங்கும் கொடுக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்கள் செஸ்ட் வந்து ஒரு 34 இருக்குது அப்படின்னா லூஸாக தைக்கட்டும் 36 சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லக்கூடாது. உங்களுக்கு சீம் அலவன்ஸ் எல்லாமே நாங்களே வச்சுருவோம். ஸோ நீங்கள் மெஷர்மெண்ட்ஸ் எப்பவுமே கரெக்டாக எடுத்து தான் சொல்லணும். அதுக்கப்புறம் நம்ம ஆர்ம் ஹோல் பார்க்கலாம். ஆர்ம் ஹோல் வந்து உங்களோட கை இந்த இடத்தோட சுத்தளவு தான் நம்ம வந்து ஆர்ம் ஹோல் மெஷர்மெண்ட் சொல்லுவோம். அது வந்து நீங்கள் கரெக்டாக உங்களோட கை வந்து தூக்கி இருக்கக்கூடாது, க்ராஸாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கக்கூடாது. கரெக்டாக நீங்கள் கீழே போட்டு தான் நீங்கள் எடுக்கணும் ஆர்ம் ஹோல் மெஷர்மெண்ட்டை. 15.75 இருக்குது எனக்கு ஃபுல்லாக. அந்த மாதிரி தான் பார்த்து சொல்லணும். என்னோட ஆர்ம் ஹோல் பார்ப்போம். இந்த மாதிரி தான் பார்க்கணும். உங்களோட கை மொத்தமும் கீழே இருக்கணும். இது வந்து டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கணும். ஃபுல்லாக கொஞ்சம் டைட்டாக இருக்கும். அப்புறம்னா எனக்கு 15.75 வருது. இப்படி வச்சு எடுக்கணும்.